நேத்து நைட்டு என்ன பேச்சு பேசிட்டு என்னையே இப்ப முறைக்கிறியா? விடுடி பூமாரி, பூனைதானே பூனைதானே பூனைதானே. அடியே, நேத்து ராத்திரி என்ன திட்டி போட்டு இப்ப என்னையே முறைக்கிறியா? அடுத்த வீட்டுக்காரங்க கஷ்டப்படுறாங்கன்னு என் வீட்டு பூனைய பேய் பாஸ் வீட்டுக்கு அனுப்புனேன்ல, எனக்கு நல்லா வேணும். ஆமாப்பா பாப்பாத்தி. சுப்பலட்சுமி, கொஞ்சம் தள்ளி வா, என் கூட வந்து உட்காரு. ஏன் பாப்பாத்தி, தள்ளி உட்காருப்பா, நான் உட்காரணும். என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? நீங்க 2 பேரும் தானப்பா ஜோடியா உட்காருவிய, இப்போ எங்களை தள்ளி உட்கார சொல்றிய? இங்க பாருடி சுப்புலட்சுமி, என்னாலலாம் அவ கூட சேர்ந்தெல்லாம் உட்கார முடியாது, நீ தள்ளி வா. ஏன் பாப்பாத்தி, அந்த சுயநலம் பிடிச்சவ கூடலாம் என்னால உட்கார முடியாது, நீ தள்ளி போ. ஏய் சுப்புலட்சுமி, உன்னை தள்ளி வர சொன்னேன்ல. ஏய் பாப்பாத்தி, உன்னை தள்ளி போக சொன்னேன்ல. ஏய் ஏய், தள்ளி வா, தள்ளி போ. சுப்புலட்சுமி, 2 பேருக்கும் என்னப்பா ஆச்சு? ஏன்பா இப்படி கோபப்படுறாளுவா? அதாமட்டி பாப்பாத்தி, எனக்கும் புரியல. நல்லா தானே பேசிட்டு இருந்தாளுங்க. ஏய் பிள்ளைகளா, ஏய் மேம் வந்துட்டாங்கப்பா. ஏய் என்ன மாடு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிய? சே குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். ஒரு குட் மார்னிங்கையே கேட்டுதான் வாங்க வேண்டியது இருக்கு. உட்காருங்க. தேங்க் யூ மேம். ஆமா, நீங்களாம் எந்த லட்சணத்துல பரீட்சையை எழுதி வச்சிருக்கீங்க? ஆனா உங்க கிளாஸ் டீச்சர் ரோஸ் எல்லாம் உங்களை எப்படிதான் சமாளிக்கிறாங்களோ தெரியல. இங்க பாருங்க, நீங்க பரீட்சை எழுதின பேப்பர்லாம் உங்களுக்கு இப்ப கொடுக்க மாட்டேன். ஒவ்வொருத்தரோட வீடு தேடி வந்து இந்த எக்ஸாம் பேப்பரை நான் கொடுக்க போறேன். ஏது ஒவ்வொரு வீட்டுக்கா போய் பேப்பர் கொடுக்க போறாங்களா? இந்த பரீட்சையிலேயே கோழி முட்டை தான் வாங்கியிருப்பேன். அந்த முட்டையை தூக்கிட்டு எங்க வீட்டுக்கு டெலிவரி பண்ண வருவாங்களா? சுத்தம். அண்ணாச்சி, அண்ணாச்சி, இன்னும் எம்புட்டு நேரம் தான் அண்ணாச்சி இந்த அரண்மனை காவலர்கள் மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு நிக்கிறது? டாய் டாய் டாய், அந்த சிங்க உருமுறை சத்தம் இங்கதான் எங்கேயோ பக்கத்துல கேட்ட மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா அந்த சிங்கம் எப்ப வேணாலும் இங்க வரலாம், ஜாக்கிரதையாயிரு. அண்ணாச்சி, இந்த ட்ரெஸ் இட்லி குண்டாவ உடம்பு முழுக்க ஒட்டி வச்ச மாதிரி இருக்கு அண்ணாச்சி. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அடே விளக்கண்ண பயலே, அந்த காலத்துலலாம் அரசர்கள்லாம் இந்த உடைய அணிஞ்சுதான் போர்க்களத்துக்கே போவாங்களாண்டா. இத போய் இட்லி குண்டா தோசை குண்டான் இருக்கிறான். ஹலோ, சொல்லுல. என்னடே, அந்த சிங்கத்தை புடிச்சிட்டியலா? இல்லல, நாங்களும் 3 மணி நேரமா இந்த கவசத்தை போட்டுட்டு நின்னுகிட்டே இருக்கோம், ஒரு சிங்கமும் வரல. என்னல சொல்றிய? இங்க சிங்கம் வந்து பணத்தை கொடுத்துட்டு போயிருச்சுன்னு சொல்றாவ. என்னல சொல்றா? சிங்கம் பணத்தை கொடுத்துட்டு போயிருச்சா? எலை, என்னல சொல்றா? 3 மணி நேரமா இங்க தாமல இருக்கோம், ஒரு சிங்கமும் வரலையே. எலை, இல்லல, சிங்கம் பணத்தை கொடுத்துட்டு போயிருச்சாமல. நான் கூட அந்த 1 லட்சம் ரூபா பணத்தை கையில வாங்கிட்டு தாமல நின்னுட்டு இருக்கிறேன். ஏண்டா எடுபட்ட பயல, நீ இன்னும் போகலையா? தெரியாம அவசரத்துக்கு கொஞ்சம் கடன் வாங்கினா போதும், அடுத்தவ வீட்டுல தெருநாய் மாதிரி நின்னுகிட்டே கிடப்பானுவ.
கேட்டியலால பணத்தை சிங்கம் கொடுத்துட்டு போயிட்டுல. நீங்க 3 மணி நேரமா அங்கதான் இருக்கிறேன்னு சொல்றிய. சிங்கம் குகைக்கு வராம வேற எங்க இருந்து வந்திருக்கோம்? எப்படிடா எப்படி எப்படி இது சாத்தியா? இம்புட்டு நாளா சிங்கம் குகைக்கு உள்ள இருந்துதானே வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு மட்டும் எப்படில பிளான மாத்துச்சு? அண்ணாச்சி, ஒருவேளை அந்த சிங்கத்துக்கு நாம வரப்போறோம்னு முன்னாடியே தெரிஞ்சிட்டோ? ஒண்ணுமே புரியலையடா. பதினாறாம் நாள் இரவு 8:30 மணி. பிரெஞ்சு பிரைஸ்னா பிரெஞ்சு பிரைஸ் தான்பா. என்ன டேஸ்டா இருக்கு. இந்த பேய் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போனதும் எங்க ஊரு சமையல்காரங்கிட்ட சொல்லி இதை எப்படி சமைக்கணும்னு அவனுக்கு கத்து கொடுக்கணும். என்னது, பேய் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போவியா? அடே தென்னை மரத்து மண்டையா, முடிஞ்சா இந்த பேய் பாஸ் வீட்டுல இன்னைக்கு ராத்திரிய தாண்டுடா பாப்போம். அப்பா பண்ணு மேல சேலஞ்ச் அக்செப்டட் பா. ஐயா குத்தீஸ்வரர் தம்பி, குத்தீஸ்வரர் தம்பி. சொல்லுப்பா லட்டு ஆண்டி. ஏன் தம்பி, இந்த கேசட்டுகளெல்லாம் எங்க வீட்டுக்காரரு அவரு கையாலேயே எடுத்து தந்தாரா? கேசட்ட கையால எடுத்து கொடுக்காம தலைகீழ நின்னு காலாலையாப்பா எடுத்து கொடுப்பாவ. அட கையால தான்ப்பா எடுத்து கொடுத்தாவ. ஒய், எங்க வீட்டுக்காரரு அவரு கையால இந்த கேசட்டை எடுத்து கொடுத்தாரா? என்னங்க வீடியோவே 12 நிமிஷம், அதுல 5 நிமிஷம் டூயட் சாங்குக்கே போயிடாதியாப்பா. பிறகு எங்க மூஞ்சலாம் வீடியோல வராது. ஐயா குத்தீஸ்வரர் தம்பி, ரொம்ப நன்றியா. இந்த கேசட்டை எங்க வீட்டுக்காரர் ஞாபகார்த்தமா இங்கேயே வச்சுப்பேன். உலகத்திலேயே பேய் பட கேசட்ட எங்க வீட்டுக்காரர் ஞாபகார்த்தமா வச்சுக்கிறேன்னு சொல்ற மோத ஆளு நீதான்பா லட்டு ஆண்டி. என்னங்க குத்தீஸ்வரர் தம்பி, ஐயா குத்தீஸ்வரர் தம்பி. என்னப்பா? ஐயா குத்தீஸ்வரர் தம்பி, எழும்புங்கய்யா. 12 மணி ஆயிட்டு. பியாய் பாஸ் டாஸ்க் கொடுப்பானுவ. வேண்டாம்பா, ரஸ்கலா நாளைக்கு காலையில காப்பில முக்கி சாப்பிட்டுக்கிறேன். அப்போதான் நல்லா இருக்கும். ஐயா குத்தீஸ்வரர் தம்பி, காப்பில முக்கி சாப்பிடுற ரஸ்க் இல்லையா, டாஸ்க். டாஸ்க் பியாய் பாஸ் டாஸ்க் கொடுக்க போறானுவலாம். நைட்டு தூங்குறப்ப 12 மணிக்கு அலாரம் கடிகாரத்தை வச்சது. 12 PM-க்கு 12 AM-னு தப்பா அலாரம் வச்சிட்டியலா? அலாரத்தை ஆஃப் பண்ணுங்கடா டேய். பண்டைய நாட்டு இளவரசர் குத்தீஸ்வரரே, குத்தீஸ்வரரே. அடை விளக்கெண்ண பயலே, அதுக்குதான் பேய் பாஸ் கூப்பிடுறப்பமே எந்திரிச்சு போயிருக்கணும். அடிச்சு போட்ட பன்னி மாதிரி தூங்கிட்டு இருந்தீனா பேய் பாஸ் உன்னை இப்படிதான் எழுப்பி விடுவாரு. குத்தீஸ்வரரே,
பண்டைய நாட்டு இளவரசர் குத்தீஸ்வரர் பிரசன்ட் பா. என்னப்பா அட்டெண்டன்ஸ் எடுத்தாச்சா? நான் தூங்க போலாமா? குத்தீஸ்வரரே, எங்களிடம் டம்மி பேச்சு பேசினால் அம்மியில் வைத்து அரைத்து விடுவோம். டம்மி அம்மி ஏப்பா ரைமிங் கரெக்ட் பட் டைமிங் தப்புப்பா. பேய் பாஸ், இந்த லூசு பையன் கிடக்கான். இன்னைக்கு ராத்திரி என்ன டாஸ்க்? சீக்கிரம் சொல்லுங்க பேய் பாஸ். பேய் பாஸ் கண்டஸ்டன்ஸ்களே, இன்று இரவு பேய் பாஸ் வீட்டில் நடக்கவிருக்கும் டாஸ்க் குத்தீஸ்வரன் தேர்ந்தெடுப்பதை பொறுத்தே அமையும். என்ன சொல்றியா பேய் பாஸ்? குத்தீஸ்வரர் தேர்ந்தெடுக்கிறது தான் டாஸ்கா? ஆம், இன்று நள்ளிரவு முதல் இந்த பேய் பாஸ் வீடு சினிமா ஓடும் தியேட்டராக மாறப் போகிறது. வாவ், சினிமா தியேட்டரா? சூப்பரா சூப்பர்பா. என்ன படம்பா போட போறீங்க? குத்தீஸ்வரரே, நீங்க இந்த பேய் பாஸ் வீட்டுக்கு கொண்டு வந்த சினிமா பட கேசட்டுகள்ல இருந்துதான் இந்த பேய் பாஸ் வீட்டில் திரைப்படம் ஓடப்படும். என்னது? நான் கொண்டு வந்த கேசட்டுகள்ல இருந்து படம் போட போறீங்களா? சூப்பரா சூப்பர்பா. ஆமா யப்பா, இந்த சினிமா கேசட்டுகள்லாம் எதுலப்பா போட போறீங்க? டிவியே இல்லையே, டிவிடி பிளேயர் இருக்கா? குத்தீஸ்வரரே, இந்த பேய் பாஸ் வீட்டின் முன் வாசலில் கோஸ்ட் பாஸ் டிவிடி பிளேயரை வைத்துள்ளோம். அந்த டிவிடி பிளேயருக்குள் நீங்கள் கொண்டு வந்துள்ள உங்களுக்கு பிடித்தமான சினிமா படங்களை அந்த டிவிடி பிளேயருக்குள் போடுங்கள். இந்த பேய் பாஸ் வீட்டில் எந்த திரைப்படம் ஓடும் என்பதை குத்தீஸ்வரரே தீர்மானிப்பார். வாவ், அப்ப படம் போடுறது ஏன் சாய்ஸா? கவலைப்படாதீங்கப்பா, சூப்பர் படமா போட்டுடலாம்.